வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது, குயிக் கேரியா. இந்த குயிக் கேரியா எப்படி செய்கிறதுன்னு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் சக்கரவள்ளி கிழங்கு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதோட தோலெல்லாம் சீவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இப்போ வேக வச்சு எடுக்கணும். குட்டி குட்டியாக சக்கரவள்ளி கிழங்கு வெட்டி வேக வச்சோம். இது நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு ஆற வச்ச சக்கரவள்ளி கிழங்க, இந்த சக்கரவள்ளி கிழங்குல நம்ம வந்து ஒரு மலேசியன் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது டீ டைமில் சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். இதோட பேர் பார்த்திங்கன்னா குயிக் கேரியா. ஒருவேளை குயிக்காக ரெடி ஆகிடுதுன்றதுனால இந்த பேர் வச்சாங்களா என்னன்னு தெரியல. இதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு இது கூட வந்து நம்ம இப்போ கோதுமை மாவு சேர்க்கணும். அது மாதிரி இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசியை பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து கட்டியே இல்லாமல் நல்லா பிசைஞ்சாச்சுல. இப்போ இது கூட வந்து இதில் வந்து 1 கப் அளவுக்கு மாவு இருக்குது. இதில் பாதி வந்து மைதா, பாதி வந்து கோதுமை எடுத்துருக்கேன். இதோட சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பழத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதோட சப்பாத்தி மாவு பழத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து நான் 2 பகுதியாக பிரிச்சுட்டேன். இதை வந்து இந்த மாதிரி கையிலேயே நல்லா தட்டி இடிப்பு இல்லாமல் விரிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப சப்பாத்தி அளவுக்கு மெலிசாவும் தைக்க வேணாம், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து திக்காக இருக்கிற மாதிரி தைச்சிக்கணும். நம்ம வந்து இதில் அச்சு போட்டு தான் எடுக்க போகிறோம். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். இது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங்கில் வந்து ஒரு டீ டைமுக்கு நல்லாயிருக்கும். வீட்டுக்கு விருந்தாளுங்க யாரும் வந்திருந்தாங்கன்னா சட்டுன்னு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி இது. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த அச்சு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரவுண்ட் அச்சு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அச்சு வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி மாவு நம்ம தூக்கிட்டோம்னா அது அழகாக நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ரவுண்டில் நான் ஒரு சின்ன மூடி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்க ஒரு பூ மாதிரி இருக்குது. நீங்கள் ரவுண்ட் வச்சுருந்தா ரவுண்டாக வச்சுக்கோங்க, இல்லை ரவுண்டான ஒரு பாத்திரம் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா உப்பி வருது பாருங்கள். பார்க்கவே அப்படி ஒரு ஃப்ளாரை போட்டு எண்ணெயில் வறுத்தா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வறுத்து எடுக்கணும். ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம், ஏன்னா உள்ளே நல்லா குக் ஆகி வரணும்.
நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்கப்பறம் இதை வந்து நம்ம சக்கரை பாகில் போடணும். அதுக்காக நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் வந்து 1/2 கப் சக்கரை சேர்த்துருக்கேன். இந்த 1/2 கப் சர்க்கரைக்கு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாகு ரெடி பண்ணணும். இது நல்லா திக்காகி வரணும். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். பாகு நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குயிக் கறியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பாகு நல்லா ட்ரை ஆகி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா சக்கரை வந்து ட்ரை ஆகி அது மேலே வந்து சக்கரை ஃபுல்லாக கோட்டிங் ஆகி வரணும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டோம்னா சுட சுட சூப்பரான குயிக் கறி ரெடி ஆகிடும். இது ஈவினிங்கில் டீ டைமுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ். இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மலேசியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டான குயிக் கேரியா. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.